முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நாளை அமெரிக்கா புறப்படுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அண்ணா அறிவாலயத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை. கேரள நடிகர்கள் ஜெயசூர்யா, முகேஷ் உள்ளிட்டோர் மீது மற்றொரு நடிகையும் பரபரப்பு குற்றச்சாட்டு. முதல் படத்திலிருந்தே பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க நடிகை முயற்சிப்பதாக கேரள டிஜிபி அலுவலகத்தில் நடிகர் சித்திக் புகார். பாலியல் வன்கொடுமை செய்ததாக முந்தைய புகாரில் கூறாமல் தற்போது மட்டும் நடிகை கூறுவது ஏன் எனவும் கேள்வி. மலையாள நடிகர் சித்திக் மீதான பாலியல் புகாரில் ஆதாரம் இருக்கிறது. திருவனந்தபுரத்தில் உள்ள ஹோட்டலில் சந்திக்க வருமாறு சித்திக் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருந்ததாகவும் நடிகை ரேவதி சம்பத் குற்றச்சாட்டு. துரைமுருகன் என்ன கூறினாலும் வருத்தமில்லை என நடிகர் ரஜினிகாந்த் பதில். நட்பு தொடரும் என்றும் சென்னை விமான நிலையத்தில் பேட்டி. மதிப்புக்குரிய துரைமுருகனுடைய நீண்ட கால நண்பர், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். நகைச்சுவையை பகைச்சுவையாக்க வேண்டாம் என அமைச்சர் துரைமுருகன் வேண்டுகோள். ரஜினியுடனான நட்பு தொடரும் எனவும் உறுதி. எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். முதலமைச்சர் அமெரிக்கா செல்லும் போது இடைக்கால முதலமைச்சர் பதவியை துரைமுருகனுக்கு தர வேண்டும். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. இப்போ வெளிநாடு போகும்போது இடைக்கால முதல்வராக அவர் இருந்தா அந்த மூத்த தலைவனுக்கு ஒரு மரியாதை. பெங்களூரு சிறையில் வீடியோ கால், சிகரெட் என வசதிகளுடன் வாழும் நடிகர் தர்ஷனை வேறு சிறைக்கு மாற்ற ஆணை. வீடியோ வெளியான நிலையில் பரப்பன கிரஹார சிறை அதிகாரிகள் 9 பேர் சஸ்பெண்ட். கொளத்தூரில் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் உள்ளிட்ட 6 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் 5,22,00,000 ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 4 பணிகளையும் திறந்து வைத்தார். பாஜக தலைவர் பதவியிலிருந்து வெளியேற்றி விடுவார்கள் என்ற அச்சத்தால் உளறுகிறார் அண்ணாமலை. அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி சாடல். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றபோது அவமதிக்கப்பட்டதாக நடிகை நமிதா குற்றச்சாட்டு. இந்து என்பதற்கான சான்றிதழை கேட்ட கோவில் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. எனக்கு கேட்டாச்சு, உங்க ஹிந்து சர்டிபிகேட் காமிங்க, உங்க காஸ்ட் என்ன அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை. பிரபலங்களிடம் இந்துவா என கேட்பது வழக்கமான நடைமுறை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தரப்பு விளக்கம். துரைமுருகன் அவர்களும் நானும் பேசிக் கொண்டிருந்தால் எவ்வளவு பேசுவது. அவருடைய நகைச்சுவையை பார்த்தீர்களா? இப்படித்தான் 2 நகைச்சுவைகள் நேற்று முட்டிக் கொண்டன. நான் 2 பேருக்கு மத்தியில் அகப்பட்டு நசுங்கி விட்டேன். இந்த பக்கம் ரஜினி, என் ஆருயிர் கலை சகோதரர். இந்த பக்கம் துரை அவர்கள், என் ஆருயிர் அரசியல் தலைவர். இந்த 2 பேருக்கு மத்தியில் அகப்பட்டு 2 பேருக்கும் நல்ல பிள்ளையாக வேண்டும் என்றால் நீ என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவர் ஒரு நகைச்சுவை சொன்னார், இவர் ஒரு நகைச்சுவை சொன்னார். நேற்று அந்த நகைச்சுவை
ரொம்ப சோகமாக பேசப்பட்டு இன்று காலை முதல் நகைச்சுவை என்பது இதுதான் என்ற உச்சத்திற்கு வந்து விட்டது. இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் துரை அவர்கள். என்ன கூப்பிட்டு சொன்னார் தெரியுமா துரைமுருகன் அவர்கள்? இது என்னப்பா, நாங்கள் நகைச்சுவையாக பேசிக்கொண்டோம், நீங்கள் ஏனப்பா பகைச்சுவையாக பார்க்கிறீர்கள்? ஒரு வார்த்தையில் விஷயத்தை முடித்து விட்டார். இது எப்படி தெரியுமா? எங்கள் தமிழில் ஒரு பழம்பாடல் உண்டு. அதுதான் ரஜினி அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் இன்று நிகழ்ந்திருக்கிறது. உங்கள் பகை கல்லில் விழுந்த பிளவா, தங்கத்தில் விழுந்த பிளவா? ரொம்ப அழகான கேள்வி இது. கல்லில் விழுந்த பிளவை ஒட்ட வைக்க முடியாது. என்ன கான்கிரீட் வச்சாலும் பிளந்தது பிளந்தது தான். தங்கத்தட்டில் ஒரு கீறல் விழுந்தது, பிளவு விழுந்ததுன்னா நெருப்பு காட்டினா ஒட்டிடும். தங்கம் பிளவுபடாது, கல் பிளவுபடும். ரெண்டு தங்கங்கள் இன்று மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்பதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று நீங்கள் கரவொலி செய்து இந்த இரண்டு பேருக்கும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இவ்வளவுதான். பெரியவர்கள் அப்படித்தான். பெரியவர்களின் நட்பு எப்படி தெரியுமா? தண்ணியில அம்பு கிழிச்சது மாதிரி. தண்ணியில அம்பு கிழிச்சா ரொம்ப நேரம் இருக்குமா? இருக்காது. அந்த அம்பு கிழித்த தடம் அந்த நீர் ஓட்டத்தில் கலந்து காணாமல் போவது போல இந்த வம்பு கிழித்த தடவும் நேற்றோடு போய்விட்டது என்பது எவ்வளவு நகைச்சுவை சொன்னார். கலைஞரை மகிழ்ச்சியாக வைத்திருந்தவர்களில் மிக முக்கியமானவர் அண்ணன் துரைமுருகன். நடிகர் ரஜினிகாந்துக்கும் துரைமுருகனுக்கும் இடையே சர்ச்சை எழுந்து அது சமரசமாக இருக்கும் நிலையில் 2 தங்கங்கள் பிளவுபட்டு இன்று ஒட்டிக்கொண்டன என வைரமுத்து அது தொடர்பாக பேசியிருக்கிறார். ரஜினி துரைமுருகனிடையே சர்ச்சை ஏற்பட்டு சமரசமாக இருக்கும் நிலையில் கவிஞர் வைரமுத்து 2 நகைச்சுவைகள் நேற்று முட்டிக்கொண்டன எனவும் இன்று 2 தங்கங்களும் ஒன்றாகிவிட்டன எனவும் அவர் பேசியிருக்கிறார். நாங்க ஏன்னா இவங்க பேர் முஸ்லீம் பேரா இருக்கு, அவங்க இந்துவா, அதுக்கு எதுவும் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா மட்டும்தான் சார் கேட்டோம். அவங்க அவங்க வீட்டுக்காரு நாங்க பிஜேபி, நாங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவமா பேசுனாங்க. அவர் கூட கூட்டி வந்தவர் அதே மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நாங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி பேச இல்லைங்க, இது இந்து மதத்துக்கு சேர்ந்தவங்க மட்டும்தான் இதை தாண்டி உள்ள போக முடியும், மற்ற மதத்துக்காரவங்க போக முடியாது. எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு நாங்க கேட்டுக்கணும். இந்த கோயிலுக்குன்னு சில பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இருக்கு, அதை இப்படிதான் நாங்க ஃபாலோ பண்ண முடியுங்கிறத சொன்னோம் சார். இதான் நடந்தது. அப்புறம் அவங்க இந்துதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம இவர் தேஸ்காத்தார் பட்டுல சொல்லவும் அப்புறம் அவங்க பொட்டு வச்ச பின்னாடி ஒரு ஆள் அனுப்பி குவியத்தை தர்சனம் பண்ணி வச்சு அனுப்பி விட்டாச்சுங்க சார். நல்லபடியா 2 கடையும் தர்சனம் பண்ணிட்டு போயிட்டாங்க. வேற நம்ம அவங்க நேரடியா அவங்க கிட்ட கூட வந்தவங்ககிட்ட தான் இந்த ஒரு சந்தேகம் தான் கேட்டது. மற்றபடி அவங்க அந்த மேடத்துக்கிட்ட எதுவுமே நேரடியாவோ ஏதோ கேட்கவே இல்லை, பேசவே இல்லை. அந்த மேடத்துக்கிட்ட நேரடியா நீங்க எதுவுமே கேட்கலையா? எதுவுமே கேட்கல, பேசவே இல்லை. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நுழைவதற்கு தான் இந்துவா என கேள்வி கேட்கப்பட்டதாகவும் நமிதா குற்றம் சாட்டியிருந்த நிலையில் நடிகை நமிதாவை சிறப்பு தரிசன வழியில் அனுமதித்ததாகவும் கோவிலுடைய தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. மீனாட்சி அம்மன் கோயிலில் நடிகை நமிதாவிடம் கோயில் பணியாளர்கள் யாரும் நேரடியாக கேள்வி எழுப்பவில்லை எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கண்காணிப்பாளர் வெண்மணி இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.